ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ ரோல் நம்பர் பிரகாரம் வரிசையாக வந்து நின்று கொடியை வாங்கிக்கோங்கம்மா. பார்த்து ட்ரெஸ்ஸில் குத்திக்கோங்க. சரி டீச்சர், நாங்க எல்லாரும் கொடி குத்திட்டோம். இன்னும் பவி கிஷோர் யாருமே வரல. என்னது, இந்த பவி கிஷோர் இன்னும் வரலையா? அட, இந்த பிள்ளைங்க தானே இன்னைக்கு மாறுவேட போட்டியில் இருக்காங்க. எங்கே போனாங்க? டேய் கிஷோர், என்னடா உருண்டுகிட்டு இருக்க? சீக்கிரம் முன்னாடி போடா. ஐயோ, நடந்து போய்க்கிட்டு தாம்பல இருக்கேன். இன்னைக்கு ஒன்னால தாண்டா லேட். 8 மணிக்குலாம் கொடி ஏத்திடுவேன் மிஸ் சொல்லிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்தாச்சா? என்னப்பா காம்படிஷன்ல இருக்கவங்க யாருமே காணோம். எங்க போன அந்த பவி கிஷோர்லாம்? டீச்சர், நாங்க எப்பவோ வந்துட்டோம் டீச்சர். டீச்சர், நான் எப்படி இருக்கேன் இந்த ஜான்சி ராணி கெட்டப்ல? சூப்பரா இருக்கனா? டீச்சர் என்ன சொல்லுங்க. வீரபாண்டி கட்டபொம்மன் இந்த கெட்டப்ல நான் எப்படி டீச்சர் இருக்கேன்? 2 பேருமே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கீங்க. இப்ப பேச கொஞ்சம் கூட டைம் இல்ல. சீக்கிரம் ஸ்டேஜ் பக்கத்துல போய் நில்லுங்க. அக்கா, முட்டாய் நான் எடுத்து சாப்பிட போறேன். டேய், அரவுளுக்கு தேவலமா முட்டாயில கை வைக்காத. டீச்சர் பக்கத்துல தான் இருக்காங்க, பேசாம வந்துரு. எனக்கு முட்டாய் இப்பயே வேணும். டேய், அரவுளுக்கு மானத்தை வாங்குவது. கொடியேத்தி முடிச்சனே டீச்சரை கொடுப்பாங்க. டேய் தம்பி சுரேஷ், முட்டாய்க்கு அழுகுற? யார இங்கே? வீரபாண்டி கட்டபொம்மன் சொல்றேன். சுரேஷுக்கு ஒரு முட்டாயை கொடு. கிஷோரு, காம்படிஷனுக்கு ரெடி ஆயிடுச்சு, வா இங்க. வந்துட்டேன் டீச்சர். ஸ்டூடெண்ட்ஸ் அசெம்பிளிக்கு ரெடி ஆயாச்சு, எல்லாம் வரிசையா நில்லுங்க. ஸ்கூல் அட்டென்ஷன், ஸ்டாண்டர்ட் இஸ் தமிழ் தாய் வாழ்த்து. ஈராரும் கடலோடு தன்னிலே மலர்ந்த கிளியலும் சீராரும் மலர்ந்த கண்டமிழ். இப்பொழுது நம்ம ஊர் பஞ்சாயத்து தலைவர் வந்து கொடியேற்றி வைப்பார். சல்யூட், ஆர்டர். கொடிப்பாட்டு. தாயின் மணி கொடி பாரே, அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரே. தாயின் மணி கொடி பாரே. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. விஷஸ் ஆல் ஆஃப் யூ. சிட் டவுன் ப்ளீஸ். இப்பொழுது நீங்கள் ரொம்ப நேரமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த மாறுவேடை போட்டி ஸ்டார்ட் ஆக போகுது. நம் நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடிய தியாகிகளை நினைத்து நம் மாணவர்கள் இப்போ நினைவு கூறும் விதமாக உரையாற்றப் போகிறார்கள். இப்பொழுது உங்கள் முன் பேச வருபவர் வீரபாண்டி கட்டபொம்மன். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுக்க வேண்டும் வரி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் நிலத்தாயா? நீர் பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா? நாற்று நட்டாயா? களை பறித்தாயா? கலனை உழவர்களுக்கு கஞ்சி கலையம் சுமந்தாயா? இல்லை அங்கே கொஞ்சி விளையாடும் என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா? யாரிடம் கேட்கிறாய் வரி? வாவ், சூப்பர். அடுத்து வருவது உங்கள் ஜான்சி ராணி. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் ஜான்சி ராணி லட்சுமி பாய். ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய வீரமங்கை நான் வாரணாசி என்னும் ஊரில் பிறந்தவள். என் தந்தை தாயார் எனக்கு வைத்த பெயர் மணிகர்ணிகா. அடிமைப்பட்டு கிடக்கும் நம் பாரத நாட்டை மீண்டு எடுப்பதற்காக வாள்வீச்சு, குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல் என்ற போன்ற வீரக்கலைகளை கற்றுத் தெரிந்தவள் நான். பலமுறை ஆங்கிலேயர்கள் என்னை கைப்பற்றி சென்றார்கள். கடுமையாக போராடி ஆங்கிலேயரை தன் நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்காக கடைசி வரை உயிர் கொடுத்தவள் நான். எனக்கும் ஆங்கிலேயருக்கும் நடந்த கடுமையான போரில் நான் 1858ஆம் ஆண்டு ஜூன் 18 வீர மரணம் அடைந்தேன். அடடடடா, அந்த நிஜ ஜான்சி ராணியே வந்து பேசின மாதிரி இருந்துச்சு. என் பொண்ணு அம்புட்டு அழகா பேசிப்புட்டு. அவ இந்த கோவிந்தம்மாவோட பேத்தியாச்சே. என்னோட வீரம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லாமையா இருக்கும். ஆனால் என் பேத்தி எம்புட்டு அழகா பேசிப்புட்டா. வீட்டில் போய் சுற்றி போடணும். சூப்பர் ஜான்சி ராணி. ஜான்சி ராணிக்கு எல்லாரும் கிளாப் பண்ணிடுங்க. சூப்பர். அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது மகாத்மா காந்தியை பற்றி பேச போகிறேன். மகாத்மா காந்தி சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் தேசபக்தர் ஆவார். மகாத்மா காந்தியின் முழு பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி ஆகும். 1869ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் நாள் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தர் என்ற இடத்தில் பிறந்தார். நாட்டின் விடுதலைக்காக வெள்ளையனே வெளியேறு இயக்கம். சூப்பர். மகாத்மா காந்தி விடத்தில் மிக அழகாக பேசியுள்ளார் என் பள்ளி மாணவர். இப்பொழுது நீங்கள் எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அச்சம் மிச்சமில்லை என்று நிரூபிக்க வரும் என் பள்ளி மாணவிகள். காலம்
என்பதை அழகாக ஆடி காமித்து விட்டு சென்ற என் பள்ளி மாணவிகளுக்கு பாராட்டுகள். அடுத்து நம்ம பள்ளிக்கு தலைமை தாங்க வந்திருக்க நம்ம ஊர் பஞ்சாயத்து தலைவர் ஹல்க் அவர்கள் சிறப்பு உரையாற்றுவார். அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களும் கூட. நமது நாட்டின் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நம் நாட்டிற்காக பாடுபட்ட தியாகிகளை நினைத்து அவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக இந்த சுதந்திர தின விழாவை கொண்டாடுகிறோம். ஒவ்வொருவரும் தம் தாய் நாட்டை தன் தாய் போல் நினைக்க வேண்டும். குழந்தைகளே, எல்லோரும் நன்றாக படித்து நமது தாய் நாட்டின் இந்தியாவை பெருமைப்படுத்துங்கள். வாழ்க பாரதம், வளர்க பாரதம். இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சிறப்பு உரையாற்றிய நமது ஊர் தலைவர் ஹல்க் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்து தேசிய கீதம். அனைவரும் அமைதியாக எழுந்து நில்லுங்கள். ஸ்கூல் அட்டென்ஷன். தேசிய கீதம். ஜனகண மன அதிநாயக ஜெய ஹே பாரத பாக்ய விதாதா. பஞ்சாப சிந்த குஜராட் மராட்டா திராவிட உத்கல வங்கா. விந்தய ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலதி நிரங்கா. ஜய ஹே ஜய ஹே ஜய 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 ஹே. எல்லாரும் வரிசையா வந்து முட்டாய் வாங்கிக்கோங்கப்பா. ஒருத்தங்க ஒரு வாட்டி தான் முட்டாய் வாங்கணும், 2 வாட்டிலாம் வாங்கி சீட்டிங் பண்ணக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ், கூட்டமாக நிற்காதீங்கம்மா. வரிசையாக நின்று ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு போங்க. இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்வீட்ஸ் எல்லாரும் மறக்காம வாங்கிருங்க. ஓகே டீச்சர். இந்த பிள்ளை திவ்யா, முட்டாய் கொடு. திவ்யாக்கா, எனக்கு 2 முட்டாய் தாங்கக்கா, ப்ளீஸ்க்கா. டேய் தம்பி சுரேஷ், எல்லாருக்கும் ஒரு முட்டாய் தான் டீச்சர் கொடுக்க சொல்றாங்க. புடி, இந்த வாங்கிட்டு போ, எல்லாத்துக்கும் ஒரு முட்டாய் தான். எங்க அம்மாட்ட ஒன்னு சொல்லி கொடுக்குறேன், 2 முட்டாய் கொடுக்காம ஒரு முட்டாயா கொடுக்குற? எனக்கு முட்டாய் கொடு. அப்படியே பவியோட முட்டாயும் சேர்த்து கொடு. பவி முட்டாய் வேணும்னு சொன்னா. அப்படிலாம் இங்க யாருக்கும் கொடுக்க முடியாது. எல்லாருக்கும் ஒரு முட்டாய் தான். அவங்க முட்டாய் அவங்களுக்கு வாங்க தெரியும். நீ பேசாம போ அப்படின்னு குழந்தைங்க எல்லாரும் சந்தோஷமா தடபுடலாம் முட்டாயெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு சுதந்திர தின விழாவை கொண்டாடினாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட ஸ்கூல் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் நாளைக்கு மறக்காம ஸ்கூலுக்கு வந்துருங்க. இதுக்கப்புறம் லீவ் தான். போய் என்ஜாய் பண்ணுங்க.